ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் ஓவர். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த சீரிஸோடைய பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 பார்க்காதவங்களுக்காக கீழே லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ லாஸ்ட்டில் என்ன இருக்குன்னா, அந்த மியாவையும் போட்டு தள்ளியிருப்பாங்க இல்லையா, அந்த கில்லர் வந்து போட்டு தள்ளியிருப்பான்ல. இப்போ அடுத்த நாள் காலையில் மியாவுடைய பாடியை பார்த்தா எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படியே உடஞ்சி போய்ட்றாங்க. ஏன்னா எவ்வளோ ட்ரை பண்ணாலுமே அந்த கில்லர் தொடர்ந்து ஒவ்வொருத்தராக கொண்டுட்டே இருக்கான் இல்லையா. ஸோ இதனால பிரச்சனை என்னென்னா, ஒவ்வொருத்தரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாங்கல்ல, மறுபடியும் ரொம்பவே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் யாருக்கிட்டையுமே இந்த சாலிடான ப்ரூஃபே இல்லை. அந்த நேரத்தில் திடீர்னு கிறிஸ்டி கன் எடுத்து ஜாக் மேலே வந்து பாயிண்ட் பண்ணுறாங்க. எதுக்குன்னா, ஜாக்கோடைய பேக்கில் தான் மியாவுடைய கன் புல்லட் வந்து கிடச்சிருக்கும். அப்படின்னா கில்லர் வந்து ஜாக்கா இருக்கலாம்ல. ஆனால் அதோட விடாம மறுபடியும் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஜாக்கோடைய பேக்கில் இருந்து ஒரு சேட்டலைட் ஃபோனையும் கண்டுபிடிச்சேன்ற மாதிரி சொல்ல, இப்போ தான் கிறிஸ்டிக்கு ஒரு விஷயம் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுது, ஜாக் தான் இதெல்லாம் பண்ணுறான்றது. ஆனால் ஜாக் வந்து இல்லை நான் பண்ணலன்ற மாதிரி மறுக்கிறான். உண்மைதான், நான் தான் மியாவுடைய கன்ல இருந்து புல்லட் எடுத்தேன். ஆனால் அது எதுக்குன்னா, அவள் தான் கொலகாரின்றதை நான் சந்தேகப்பட்டதுனால தான், மற்றவங்களை காப்பாற்றுறதுக்காக தான் அப்படி பண்ணேன். ஆனா இந்த சேட்டலைட் போன் வந்து என்னுடையது கிடையாது, உண்மையான கில்லர் வந்து என்ன ஃப்ரேம் பண்றதுக்காக என்னுடைய பேக்குள்ள வச்சிருக்கான். அப்படின்னும் போது அந்த நேரத்துல கெவின் பதறி போய் இந்த போனை யூஸ் பண்ணி உடனே நம்ம ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆனா கிறிஸ்டி என்ன சொல்றாங்கன்னா, நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், போன் வந்து லாக்கா இருக்குது, பாஸ்வேர்டு இல்லாம யூஸ் பண்ண முடியாது. இப்போ அந்த போன் வந்து ஜாக் பேக்ல கிடைச்சதுனால அங்க இருந்த எல்லாருமே பாஸ்வேர்ட் ஜாக்குக்கு தான் தெரியுன்ற மாதிரி நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஜாக் மட்டும் பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரே விஷயத்தை தான் சொல்லிட்டு இருப்பான், இந்த போன் என்னுடையது கிடையாது, உண்மைக்குமே நான் வைக்கல, ஏன் இது கிடையாதுன்ற மாதிரி ஒரே விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன். ஆனா யாருமே அவனை வந்து நம்புற நிலைமையிலேயே இல்ல. திடீர்னு அந்த லவர் பையன் இருக்கான்ல, அவன் வந்து கோவத்துல ஜாக்கை வந்து அடிக்க போறான். ஆனா கரெக்டா நம்ம டாக்டர் வந்து தடுக்கிறாரு. இப்போ நம்ம ஜாக்கை கொன்னுட்டோம்னா இந்த போன் இனிமேல் அன்லாக்கே ஆகாது, அப்புறமா அந்த காட்டுல இருந்து வெளியில போகவே முடியாது. ஸோ இப்போதைக்கு ஜாக் வந்து உயிரோட இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆறுதல் படுத்துறாரு. அதுக்கப்புறம் என்ன, அந்த ஜாக்கை வந்து கட்டி வைக்கிறாங்க. ஸோ இப்போ மிச்சம் இருந்த 4 பேரும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, எப்படியாவது ஜாக் கிட்ட இருந்து உண்மையை வாங்கணும், எவ்வளவு சீக்கிரம் வாங்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல நம்ம உண்மையை கறக்கணும்ன்ற மாதிரி பிளான் போடுறாங்க. கடைசியில் இந்த வேலை வந்து டாக்டர் கிட்ட போகுது. ஸோ அந்த டாக்டர் மெல்ல நம்ம ஜாக் கிட்ட வந்து கேட்குறான், ஒழுங்கா பாஸ்வேர்ட் சொல்லுன்ற மாதிரி. ஆனால் ஜாக் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே ஆன்சர், எனக்கு எதுவுமே சத்தியமா தெரியாது அப்படின்னு சொல்ல, அடுத்த நிமிஷமே கெவின் வந்து அவனை கொடூரமா டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். அதாவது ஜாக்கோடைய நெயில்லாம் இருக்குல்ல, அந்த நகத்தெல்லாம் அப்படியே பிடுங்க ஆரம்பிக்கிறான். அதே நேரத்தில் இந்த கிறிஸ்டி, அதுக்கப்புறம் லவர் பையன், லவர் பொண்ணு, அவங்க என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் மலை மேலே இருக்கிற அந்த ஜிபிஎஸ் டிவைஸ் வந்து செக் பண்ண கிளம்புறாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்த உடனே தான் அவங்களுக்கு ஷாக் ஆகுது, யாரோ அந்த ஜிபிஎஸ் டிவைஸோடைய ஒயர் வந்து ரிமூவ் பண்ணியிருந்திருப்பாங்க. அதாவது இவ்வளோ நேரமா சிக்னல் வந்து வெளியில போகவே இல்லை. உடனே கிறிஸ்டி அந்த வயரை கனெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. அதுக்கப்புறம் சில செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஜிபிஎஸ் டிவைஸ் மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஸோ ஃபைனலா அவங்களுடைய லொகேஷன் வந்து அமெரிக்கா வரை ரீச் ஆயிடுது. ஸோ பல நாட்களா இந்த மிஸ்ஸிங் பிளேனை வந்து தேடிட்டு இருந்த அத்தாரிட்டிஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இப்போ சிக்னலை வந்து ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இங்கேயுமே இன்னொரு ப்ராப்ளம் இருந்துச்சு. என்னன்னா, அந்த லொகேஷன் வந்து அமேசான் காட்டோடைய நடுமத்திலேயே இருக்கு இல்லையா, அது வந்து அமெரிக்கா பார்டருக்கு வெளியில இருந்த பகுதி போல. அது மட்டும் இல்லாம அந்த ஏர்லைன் கூட அமெரிக்கால ரிஜிஸ்டர் பண்ண ஏர்லைன் கிடையாது போல. ஸோ இதனாலேயே அமெரிக்கன் ஆர்மி டைரக்டா அங்க போக முடியாது. அந்த நேரத்தில் கிளார்ன்ற மாதிரி ஒரு கவர்மெண்ட் இன்வெஸ்டிகேட்டர் வந்து அந்த ஏர்லைன் ஆபீஸ்க்கு வராங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த கம்பெனி மேலேயே இன்வெஸ்டிகேஷனை வந்து ஆரம்பிக்க ஆர்டர் கொடுக்குறாங்க. ஏன்னா பல நாட்கள் ஒரு ஃபிளைட் வந்து காணாம போயிருக்கும். ஆனா கம்பெனி இதை பத்தி ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கல. ஆனா அந்த ஏர்லைன் மேனேஜர் வந்து அவங்க தான் இது. ஸோ அந்த மேனேஜர் வந்து சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ரிலாக்ஸா இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம், ஏன்னா பிளேன் கிராஷ் ஆனது அமெரிக்காவுக்கு வெளியே, அங்க மெக்சிகன் ஆர்மி மட்டும் தான் போக முடியும். ஸோ நீங்க அதுக்கான வேலையை பாருங்கன்ற மாதிரி சொல்ல, ஆனா இப்பதான் ஒரு பெரிய உண்மையே நமக்கு தெரிய வருது. அதாவது நம்ம கிளார் இருக்காங்கல்ல, அவங்க வெறும் கவர்மெண்ட் இன்வெஸ்டிகேட்டர் மட்டும் கிடையாது, கூடவே நம்ம ஜாக் இருக்கான்ல, அவனுடைய ஒய்ஃபும் இவங்க தான். அது மட்டும் இல்லாம ஜாக் எதுக்கு அந்த பிளேன்ல போயிருந்திருப்பானா, ஒரு சீக்ரெட் மிஷனுக்காக தான் வந்திருப்பான். அதுவும் என்ன சீக்ரெட் மிஷன்னா, இந்த ட்ரக் டீலிங் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக தான். அதனால தான் இப்போ நம்ம கிளார் வந்து பாத்தீங்கன்னா ஜாக் எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி முழு முயற்சியில இறங்கிட்டாங்க. இந்த விஷயம் ரிவீல் ஆன உடனே ஒரு விஷயம் மட்டும் நமக்கு நல்லா தெரியுது, அப்போ ஜாக் வந்து உண்மையான கில்லரா இருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா. நமக்கு தெரியும், ஆனா காட்டுல இருக்கிற மற்றவங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ இப்போ அவங்க எல்லாருமே ஜாக் மேல தான் சந்தேகப்படுறாங்க. அதே நேரத்தில் அந்த கிறிஸ்டி வந்து தனியா நம்ம ஜாக் கிட்ட வரா. இப்போ அவளுக்குமே பாத்தீங்கன்னா ஜாக்கை யாரோ ஃப்ரேம் பண்றாங்களோன்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அந்த சமயத்தில் ஜாக் என்ன சொல்றான்னா, நான் உண்மையான கில்லரா இருந்திருந்தா புல்லட்டை மட்டும் திருடி இருக்க மாட்டேன், முழு கண்ணாவே எடுத்திருப்பேன், அப்புறமா மற்றவங்களை ஈஸியா நான் கொலை பண்ணியிருப்பேன்ல, ஆனா நான் அப்படி பண்ணலன்ற மாதிரி சொல்ல. ஸோ அந்த லாஜிக் வந்து நம்ம கிறிஸ்டிக்கு கரெக்ட்னு தோணுது. அதனால அவ சைலண்டா ஜாக்கை கட்டி வச்சிருந்தா அந்த ரோப்பை வந்து கலத்துறாங்க. அப்புறமா என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருந்து நீ போயிடு, இல்லைன்னா மற்றவங்க உன்னை வந்து மறுபடியும் டார்ச்சர் பண்ணியே கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்ல, உடனே ஜாக்கும் பார்த்தீங்கன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு நைஸாக அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டான். இப்போ கட் பண்ண அடுத்த நாள் காலையிலே ஆகுது. ஜாக் காணாமல் போயிருக்கிறத பார்த்த உடனே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஆனால் கிறிஸ்டி மட்டும் எதுவுமே தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த லவர் பொண்ணு லவர் பையனும் பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஒருவேளை ஜாக் உண்மையிலேயே கில்லராக இருந்தா அவன் வந்து இப்போ ஃப்ரீயாக இருக்கிறான், யாரை வேணாலுமே அட்டாக் பண்ணலாம்ல. அதுவும் நேற்று இந்த கெவின் தானே ரொம்ப பாடாப்படுத்திருப்பான், அதான் நம்ம டாக்டர். ஸோ அவனை தான் ஃபர்ஸ்ட் கொலை பண்ணுவான்ற மாதிரி அவனே பயப்பட ஆரம்பிக்கிறான். அப்போ தான் இந்த லவர் பையன் வந்து ஒரு முடிவு எடுக்கிறான், நானும் என்னுடைய லவர்
லவர் பொண்ணும் மற்றவங்களை விட்டு நாங்கள் தனியாக போகிறோம், ஏன்னா இப்போ யாரையுமே நம்ப முடியல, ஸோ நாங்கள் தனியாக போகிறோன்ற மாதிரி சொல்ல. ஆனால் கிறிஸ்டி வந்து அவனை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறான். இப்போ எல்லாருமே தனித்தனியாக ஆகிட்டோன்னா அந்த கில்லருக்கு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கொள்றது ஈஸியாகிடும், ஸோ நம்ம பிரிஞ்சிருக்க வேண்டாம், ஒன்றா இருக்கலாம் அப்படின்னதும். ஆனால் லவர் பையன் இவ்வளோ நாளாக ஒன்றா இருந்தது போதும், நிறைய பேர் செத்துட்டாங்க, அதனால இப்போ தனியாக இருக்கிறது தான் பெட்டர் அப்படின்னு சொல்ல. அதே நேரத்தில் இந்த ஜாக்கும் பார்த்தீங்கன்னா கேம்ப்ல இருந்து கிளம்பி தூரமாக போய் தனியாக ஒரு சேஃபான பிளேஸ் வந்து தேட ஆரம்பிக்கிறான். ஏன்னா கிறிஸ்டியை தவிர மற்ற எல்லாருமே அவனை கொலகாரன்னு நினைக்கிறாங்க இல்லையா. அதே நேரத்தில் நம்ம லவர் பையனும் லவர் பொண்ணும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கூட்டிட்டு வரான். இந்த லவர் பையன் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, பாரு நான் இருக்கிற வரைக்குமே உனக்கு எதுவுமே ஆகாது, அது போக அந்த ஜிபிஎஸ் டிவைஸும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ஸோ சீக்கிரமாகவே அந்த ரெஸ்கியூ டீம் வந்துடும், ஸோ பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டே இருக்கிறான். அவன் சொன்ன மாதிரியே சில நேரத்துக்கு அப்புறம் மெக்சிகன் ஆர்மிக்கும் ஃபைனலாக அந்த சிக்னல் வந்து கிடைச்சிருக்கும். உடனே ஒரு மிலிட்டரி ரெஸ்கியூ டீம் வந்து ஹெலிகாப்டர் எடுத்துட்டு அந்த அமேசான் காட்டு பக்கமாக கிளம்புறாங்க. அதே நேரத்தில் அந்த காட்டுக்குள்ள இந்த லவர் பையன் லவர் பொண்ணு தனியாக உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. மற்றவங்க எல்லாருமே வேற வேற டைரக்ஷன்ல பிரிஞ்சு போயிருப்பாங்க. அடுத்த நிமிஷமே அந்த முழு காடும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக கன் ஷாட் வந்து கேட்க ஆரம்பிக்குது. சத்தம் கேட்ட உடனே மற்ற எல்லாருமே பயந்து கேம்ப் பக்கம் ஓடுறாங்க. அதுக்கப்புறம் சத்தம் வந்த டைரக்ஷனை நோக்கி ஓடி போய் பார்த்தா அங்கே இந்த லவர் பொண்ணும் லவர் பையனும் தரையில் அப்படியே ரத்த வெள்ளத்தில் கிடப்பாங்க. ஸோ யாரோ பின்னாடி இருந்து ஷூட் பண்ணி 2 பேரையும் போட்டு தள்ளியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த காட்டில் உயிரோட இருக்கிறது மொத்தம் 3 பேர் மட்டும்தான், கிறிஸ்டி, டாக்டர், அதுக்கப்புறம் ஜாக். இந்த 3 பேரும் இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகத்தோட பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் கிளியர் ஆயிடுச்சு, ரியல் கில்லர் வந்து இந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தன் ஆரம்பத்துல இருந்து ஒவ்வொருத்தரையா கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறான். இந்த நேரத்தில் தூரத்துல இருந்து ஆர்மி ஹெலிகாப்டரும் பார்த்தீங்கன்னா அந்த லொகேஷனுக்கு கொஞ்சம் அப்படியே க்ளோஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டிக்கு வந்து நம்ம ஜாக் மேலே தான் ரொம்பவே சந்தேகம் அதிகம். ஏன்னா நேற்று நைட்டு அவனை ரிலீஸ் பண்ணி விட்டதே இவ தானே, அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்டு பொண்ணு ஃப்ரெண்டு பையன் 2 பேரும் செத்துருப்பாங்க, ஒருவேளை ஜாக் தான் ஒரிஜினல் கில்லராக இருப்பானோ அப்படின்னு அவளுடைய மனசுக்குள்ளே நினைக்க ஆரம்பிக்கிறான். அதே நேரத்தில் இந்த டாக்டருக்கு பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு டவுட். அவருக்கு என்ன டவுட் வரும்னா, இந்த மாதிரி ஜாக்கும் கிறிஸ்டியும் சேர்ந்து தான் ஏதோ கேம் ஆடுறாங்களோ அப்படின்னு அவர் வித்தியாசமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி இல்லைனா எதுக்கு இந்த கிறிஸ்டி வந்து யார்கிட்டையும் சொல்லாம ஜாக்கை ரிலீஸ் பண்ணணும்? ஸோ இந்த கொஸ்டினை வந்து அந்த டாக்டர் கேட்க அப்படியே இங்கே வந்து டென்ஷன் வந்து அப்படியே பீக்கில் போயிட்டு இருக்கிற நேரத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா மேலே இருந்து ஒரு ஹெலிகாப்டர் சத்தம். அதான் அந்த மெக்சிகன் ஆர்மி வந்து அவங்களை தேடி இந்த காட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனால் அந்த காடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அடர்ந்த மரங்களாக இருக்கும்ல, ஏன்னா அமேசான் காடே அப்படி தான் இருக்கும், ஃபுல்லுமே மரங்களாக தான் இருக்கும், நடக்க கூட முடியாதுன்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருந்திருப்போம் இல்லையா. ஸோ அங்கே வந்து இந்த ஃபாகும் நிறைஞ்சிருக்கிறதுனால மேலேருந்து பார்த்தா ஆர்மிக்கு வந்து கீழே எதுவுமே தெரியாதுல்ல. அதனால அந்த ஹெலிகாப்டர்லேயே சுற்றி அந்த கிராஷ் ஆன பிளேனோடைய ஏதாவது உடஞ்ச பாகங்கள் கிடைக்குமா அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் கீழே பார்த்தா அந்த 3 சர்வைவர்ஸ் மட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கன் பாயிண்ட் வந்து ஏம் பண்ணி நிற்கிறாங்க. ஏன்னா ஆர்மி வர்றதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு உண்மையான கொலைகாரங்க யாருன்றதை கண்டுபிடிக்கணும். இந்த சைடு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மள ஹெலிகாப்டர் தேட ஆரம்பிச்சிருச்சு, அதனால நம்ம இந்த இடத்துல இருக்கோன்றதை அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு பெரிய சிக்னல் மாதிரி உருவாக்கணுன்ற மாதிரி ஜாக் சொல்றான். ஆனால் அந்த கிறிஸ்டிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த டாக்டர் கெவினையுமே ஃபுல்லாக நம்ப தயாரா இல்லை. ஏன்னா அவனுடைய கையிலையும் கன் இருக்கும் இல்லையா, அதனால இந்த பிளானுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்றான். ஏன்னா இப்படி ரெடி பண்ணிட்டு இருக்கிற கேப்ல இவ்வளோ போட்டு தள்ளிட்டா ஸோ கஷ்டம் தானே. அந்த சமயத்தில் தான் டாக்டர் வந்து ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கிறான். அவனுடைய கன்னை வந்து கீழே போட்டுட்டு அதுல இருந்த எல்லா புல்லட்டையுமே பார்த்தீங்கன்னா பக்கத்துல இருந்த அந்த குளம் இருக்கும்ல அதுக்குள்ள வந்து தூக்கி போட்டுடுறான். ஏன்னா இவன் இன்னசென்ட்ன்ற மாதிரி அவங்க கிட்ட சொல்ல வரான். ஸோ அப்படி போட்டதுக்கு அப்புறம் தான் அப்படியே கொஞ்சம் காம் ஆகுறாங்க. உடனே நம்ம கிறிஸ்டி வந்து இப்போ ஒரு புது பிளான் வந்து சொல்றான். அதாவது மலைக்கு மேலே போய் அங்கே இருக்கிற இந்த காஞ்சி போன இலைகள்லாம் இருக்கும்ல அதுக்கு வந்து நம்ம தீ வச்சிட்டோம்னா ஆர்மிக்கு வந்து ஸ்மோக் சிக்னல் கொடுத்த மாதிரி, ஸோ அவங்களும் கண்டிப்பாக நம்மளை தேடி வந்துருவாங்கன்ற மாதிரி சொல்ல. ஆனால் டாக்டர் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒத்துக்கல. ஏன்னா நேற்று நைட்டு இந்த ஜாக்கை டார்ச்சர் பண்ணது இந்த டாக்டர் தானே, ஒருவேளை ஜாக் தான் உண்மையான கில்லராக இருந்தா இந்த சான்ஸ்ல வந்து அவன் ரிவெஞ்ச் எடுத்துடலான்ற மாதிரி, எப்பா சாமி நாளா வரலப்பா நீங்க வேணா போங்க நான் இங்கேயே இருக்கேன்ற மாதிரி முடிவு எடுக்கிறான். ஸோ கடைசியில் நம்ம கிறிஸ்டியும் ஜாக்கும் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மவுண்டனுக்கு வந்து போறதுக்காக ரெடி ஆகுறாங்க. ஏன்னா ஜாக்கை ரிலீஸ் பண்ணது கிறிஸ்டி தானே, அதனால அவன் கூட சேர்ந்து அவளும் போறா, ரொம்பவே ரிஸ்க் எடுத்து போறா. அதே சமயத்தில் மேலே இருந்து ஆர்மியும் பார்த்தாலுமே பாத்தியில் வந்து இவங்களை காப்பாத்திடுவாங்க இல்லையா. ஸோ அந்த நம்பிக்கையில வந்து மேலே ஏற ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த ஜாக்குக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரொம்பவே டார்ச்சர் அனுபவிச்சிருப்பான் இல்லையா, அதனால அவனால் ஒழுங்காக நடக்கவே முடியல. இதை புரிஞ்சுக்கிட்ட இந்த கிறிஸ்டியும் பார்த்தீங்கன்னா சரி அப்போ நீங்கள் வேணா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது இவனும் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்ல அப்படியே கொஞ்சம் நேரம் சைலண்ட்ல போகுது. அதுக்கப்புறம் 2 பேரும் இந்த காட்டில் நடந்த இந்த சம்பவத்தை பற்றி கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் கிறிஸ்டி என்ன சொல்கிறான்னா, எனக்கு நீ வந்து ஒரு கில்லராக இருப்பேன்றது தோணலை, அந்த டாக்டர் மேலே தான் ஃபுல் டவுட்டாக இருக்குது, ஏன்னா அவர் நடத்துக்கிறது தான் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தோணுது அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே டமார்னு ஒரு சவுண்டு, கன் சவுண்ட் வந்து அந்த காட்டையே அதிர வைக்குது. அதுவும் கேம்ப்ல இருந்து தான் வந்திருக்கிற மாதிரி தோணுது. உடனே ஜாக்கும் கிறிஸ்டியும் பார்த்தீங்கன்னா பதறி போய் வேகமாக கேம்புக்கு ஓடுறாங்க. என்னாச்சு யார் ஷூட் பண்ணா அப்படின்னு ஓடி போய் பார்க்குறாங்க. அங்கே வந்து பார்த்தா 2 பேருக்கும் பயங்கர ஷாக். என்னன்னா இந்த டாக்டர் இருக்கான்ல அவன் அந்த இடத்துல செத்து போய் கிடக்குறான். அவனை வந்து பின்னாடி இருந்து சுட்டிருக்காங்க போல. அது போக அவனுடைய உடம்பும் பார்த்தீங்கன்னா குளத்துக்குள்ள விழுந்துருது. அதனாலே இந்த மீன்லாம் இருக்கும்ல அது அவனுடைய மூஞ்செல்லாம் அப்படியே கிழிச்சு சாப்பிட ஆரம்பிக்குதுங்க. இந்த சீனை பார்த்த ஜாக்குக்கும் கிறிஸ்டிக்கும் எப்படி
இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இவ்வளோ நேரம் அந்த டாக்டர் தான் கில்லர்ன்ற மாதிரி சந்தேகப்பட்டிருப்பாங்க இல்லையா, ஆனால் இப்போ அவனை செத்து போயிட்டான். அது மட்டும் இல்லாமல் இவனை கொலை பண்ணுறதுக்கு வேற யார் வந்திருப்பா? ஏன்னா நம்ம ஜாக்கும் கிறிஸ்டியும் 2 பேரும் சேர்ந்து இருந்தாங்க. அப்படின்னா இவனை கொன்னது யாரு? அப்படின்னா அந்த காட்டுக்குள்ள இவங்க 3 பேரை தவிர வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு இவங்களுக்கே ஒன்றுமே புரியல. அந்த சமயத்தில் தான் ஜாக் வந்து அவனுடைய உண்மையை வந்து இப்போ கிறிஸ்டி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது அவன் சாதாரண பேசஞ்சர் கிடையாது இல்லையா, இவன் வந்து ஒரு கவர்மெண்ட் இன்வெஸ்டிகேட்டர். இந்த ஏர்லைன் கிராஷுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அவன் இந்த ஃப்ளைட்லேயே வந்திருப்பான். ஆனால் யாரோ ஒருத்தருக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருக்குது. ஸோ அதனால தான் ஃப்ளைட்டையும் பிளான் பண்ணி இந்த காட்டுக்குள்ளே கிராஷ் பண்ண வச்சிருக்காங்க. ஏன்னா அப்படி கிராஷ் பண்ண வச்சாதான் உண்மை வெளியில் வராதுன்ற மாதிரி நினச்சிருக்காங்க. அது போக இந்த ஜாக்கோ அவனுடைய ஒய்ஃபை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னுடைய ஒய்ஃபு என்ன மாதிரியே ஒரு இன்வெஸ்டிகேட்டர் தான். இப்போ வந்து அவள் என்னை தேட ஆரம்பிச்சிருப்பா. ஸோ எப்போதுமே பாதியில் விட மாட்டா. ஸோ கண்டிப்பாக அவள் என்னை தேடி வருவான்ற மாதிரி நம்பிக்கையோட சொல்ல உடனே அப்படியே சீன் வந்து மெக்சிகோவுக்கு போகுது. அங்கே நம்ம கிளார் வந்து அவளுடைய பொண்ணுக்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாங்க, உன்னுடைய அப்பாவை நான் கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்தது நேராக பார்த்தீங்கன்னா அப்படியே மெக்சிகோவுக்கு கிளம்பி மெக்சிகன் ஆர்மிக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்து சீக்கிரமாக தேடுங்கன்ற மாதிரி வேகமாக பண்ண சொல்கிறா. அதே சமயத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா மலை மேலே காலையில் சூரியன் உதிக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபாக்லாம் அப்படியே கிளியர் ஆக ஆரம்பிக்குது. அப்போ தான் நம்ம ஜாக்குக்கும் கிறிஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங் வருது. அவங்க பக்கத்தில் யாரோ இருக்கிற மாதிரி. உடனே கிறிஸ்டி, உன்னுடைய காலில் ஆல்ரெடி இன்ஜுரி இருக்குல்ல, நீ இங்கே இரு, நான் போய் செக் பண்ணி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தம் அந்த டைரக்ஷனை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் சுற்றி முற்றி பார்த்தா ஃபுல்லுமே இப்போவும் ஃபாகாக இருக்குது, எதுவுமே கிளியராக தெரியல. இருந்தாலுமே அந்த கிறிஸ்டியை வந்து நம்ம தனியாக அனுப்பக்கூடாது, அவளுக்கு ஹெல்ப் பண்ணணுன்றதுக்காக ஜாக்கும் பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்ல அவளை ஃபாலோ பண்ணுறான். அடுத்த நொடியே டக்குன்னு ஒரு சவுண்டு, யாரோ ஒருத்தன் பின்னாடி இருந்து கிறிஸ்டியோடைய தலையில பயங்கரமாக அடிச்சிருக்கிறான். ஸோ அதனாலே அவள் அன்கான்சியஸ் ஆகி கீழே விழுந்துட்டேன். ஸோ அந்த நிழல் வேற யாரோடைய எதுவும் கிடையாது, உண்மையான கில்லருடையது. உடனே அவன் கிறிஸ்டியோடைய கன் எடுத்து அப்படியே ஜாக் பக்கம் நடக்க ஆரம்பிக்க, அதுவும் அவன் கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறான், முகம் முழுக்க மாஸ்க்கு, அவனை யாராலையுமே ஐடென்டிஃபை பண்ண முடியாத மாதிரி போட்டு வச்சிருக்கிறான். ஸோ இப்போதான் ஜாக்குக்கு புரியுது, இத்தனை நாளாக தேடின கில்லர் கடைசியாக அவனுடைய முன்னாடி வந்து நிற்கிறான். உடனே ஜாக்கும் அப்படியே மெல்ல மெல்ல பின்னாடி நகர ஆரம்பிக்க, ஆனால் அதை வந்து அவன் கவனிக்கவே இல்லை. அந்த மலையோடைய எட்ஜி பக்கம் வர வந்துட்டான். ஸோ கீழே பார்த்தா 100கணக்கான அடி ஆழம். ஸோ சாக போறேன்ற மாதிரி புரிஞ்ச ஜாக் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறான், ஏன் எதுக்காக எல்லாரையும் கொன்ன, உனக்கு இதனால என்ன லாபம், நீ யாரு அப்படின்னு கேட்கும்போது ஆனால் கில்லர் வந்து ஒரு வார்த்தை கூட பேசல, சும்மா கன்னை தூக்குறான். அடுத்த செகண்டே டமார்னு ஒரு சவுண்டு, குண்டு 2 குண்டுன்னு சொல்லிட்டு கடைசியாக அந்த ஜாக் வந்து மலையில இருந்து அப்படியே கீழே விழுறான். இப்போ உயிரோட இருக்கிறது அந்த கிறிஸ்டி மட்டும்தான். ஆனால் அவளும் பார்த்தீங்கன்னா கடைசியில் உயிர் போகிற நிலைமையில தான் இருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவளையும் அந்த கில்லர் கொலை பண்ண போறான்றது அவளுக்கு தெரியும் இல்லையா, அதனால சாகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக ஒரு கேள்வி கேட்குறா, உன்னுடைய முகத்தையாவது எங்ககிட்ட காட்டு அப்படின்னு சொல்லி. ஸோ கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்ததுக்கப்புறம் அந்த கில்லர் மெதுவாக அவனுடைய மாஸ்கை கலட்டுறா. அந்த ஃபேஸை பார்த்த உடனே கிறிஸ்டி அப்படியே மிரண்டு போயிடுறாங்க. ஏன்னா இத்தனை நாளாக யாருமே சந்தேகப்படாத ஒருத்தன் அவன் தான் உண்மையான கில்லர். அடுத்த நொடியே அவளுக்கும் ஒரு புல்லட். அதோட இந்த காட்டுக்குள்ளே இருந்த கடைசியாக மிச்சம் இருந்த அந்த சர்வேவரும் முடிவுக்கு வராங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அடுத்த நாள் காலையிலே ஆகுது. அந்த ஆர்மி பார்த்தீங்கன்னா மறுபடியும் காட்டுக்குள்ளே வருது. மறுபடியும் ஃபாகாக இருக்குது. ஸோ ஜிபிஎஸ் சிக்னலை எப்படியோ ஃபாலோ பண்ணி அந்த கிராஷ் ஆன பிளேனையும் கண்டுபிடிச்சிட்றாங்க. ஸோ ரெஸ்கியூ டீமும் அந்த ஏரியா ஃபுல்லுமே சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த பிளேனை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது ஒரு பெரிய மர்மம் வந்து காத்துட்டு இருந்துச்சு. ஏன்னா அந்த பிளேன்ல வந்து நிறைய ட்ரக்ஸ் இருந்துச்சு இல்லையா, அந்த எல்லா பேக்கெட்டும் பார்த்தீங்கன்னா மாயமா காணாம போயிட்டு, அதுக்கப்புறம் இந்த காட்டுக்குள்ள சதறி கிடக்கும் இல்லையா நிறைய பாடிஸ், அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்றாங்க. அப்புறமா அந்த 9 பாடியையுமே ஆர்மி பேஸ்க்கு வந்து கொண்டு வராங்க. அதே சமயத்தில் கிளாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்து தெரிய வருது. ஆனால் அங்கே யாருமே உயிரோட இல்லைன்ற மாதிரி ஆர்மி வந்து சொல்லிடுறாங்க இல்லையா. ஸோ இதை கேட்ட இந்த கிளார் வந்து ஃபுல்லாக உடஞ்சி போயிடுறாங்க, ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அவளால் இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது இல்லை. அதுக்கப்புறம் இந்த 9 பாடியையுமே பார்த்தீங்கன்னா ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேஷனுக்காக ஒரே ரூமில் வைக்கிறாங்க. ஒவ்வொரு பாடியையுமே ரொம்பவே கேர்ஃபுல்லாக பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் அந்த அயர்லாந்து ஏர்லைனோடைய மேனேஜர் இருக்காங்கல்ல, அவளும் பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே கவனிச்சிட்டு இருக்கிறா. ஸோ அவளுடைய முகத்தில் பார்த்தாலே தெரியுது அவளுக்கு ஏதோ ஒரு பெரிய சீக்ரெட் வந்து தெரிஞ்சிருக்குது. ஆனால் அது என்னதுன்றது நமக்கு தான் தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்திலேயே ஆர்மி கூப்பிட்டு அந்த ஃபாரன்சிக் டாக்டர் வர பேஸுக்கு வர்ற வழியிலேயே பாதியிலேயே காணாமல் போயிட்டார் போல. ஸோ அந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவங்களுடைய ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி வேற யாரோ ஆர்மி பேஸ்க்குள்ள வந்து நுழைஞ்சிடுறாங்க. இங்க அந்த ரூம்ல பாத்தீங்கன்னா எல்லா பாடியும் பாத்தீங்கன்னா அப்படியே அமைதியா இருக்கும். சுத்தியுமே சைலண்ட், எந்த ஒரு சத்தமுமே இல்லை. ஆனா அடுத்த நொடியில ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்து வரப்போகுது. என்னன்னா திடீர்னு ஒரு பாடி மட்டும் பேக்குக்கு உள்ள இருந்து திறக்கிற சத்தம் கேக்குது. அதுல இருந்து யாரோ ஒருத்தன் வெளியில வரான். இப்பதான் ஒரு பெரிய ட்விஸ்டே நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஸோ வெளியில வந்தது வேற யாரும் கிடையாது, அந்த டாக்டர் கெவின் தான். ஸோ அவன் உயிரோட தான் இருக்கிறான். அவன் செத்த மாதிரி ஆக்டிங் விட்டுருக்கிறான் போல. நமக்கே இங்க மண்டை வெடிக்கிற மாதிரி ஆயிரும். அது மட்டும் இல்லாம அந்த கெவின் வந்து அவனே ஒரு டெட் பாடி மாதிரி பாடிக்குள்ள பேக் பண்ணி வச்சுட்டு ஆர்மி பேஸ் வரைக்கும் வந்துட்டான் இல்லையா. அது மட்டும் இல்லாம இந்த பிளேன்ல இருந்த ட்ரக் பாக்கெட் எல்லாத்தையுமே ஒவ்வொரு டெட் பாடிக்குள்ளயுமே ஒளிச்சு வச்சிருந்திருக்கிறான். அதனாலதான் ஆர்மி வந்து அந்த கிராஷ் ஆன சைட்டுக்கு வந்தபோது ஒரு பேக்கெட் கூட கிடைச்சிருக்காது. இப்போ அந்த டாக்டர் கெவினும் அந்த மேனேஜரும் இருக்காங்கல்ல, அவளும் இப்போ உள்ள வந்துட்டா. அதாவது இந்த பாடியை செக் பண்றதுக்காக
பார்க்கறதுக்காக ஒரு டாக்டர் வந்திருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள ஏமாற்றி இப்போ இந்த மேனேஜரும் உள்ளே வந்துட்டான். ஸோ இப்படி 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடியிலேருந்து அந்த பேக்கெட்ஸை வந்து வெளியில் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம கிளாராவும் பார்த்தீங்கன்னா ஆர்மி பேஸ்க்கு வந்துட்டான். இவளுடைய ஹஸ்பண்ட் தானே அந்த ஜாக், அந்த பாடியை வந்து ஐடென்டிஃபை பண்ணுன்றதுக்காக வந்திருக்கிறான். ஆனால் அவளை வந்து வெளியிலே வெயிட் பண்ண சொல்கிறாங்க. இதுக்குள்ள கெவினும் கோராவும் என்ன பண்ணிட்டாங்கன்னா பாடி பேக்ஸ் எல்லாத்தையுமே எம்டி பண்ணி அது மேலே அந்த கெமிக்கலை ஊற்றுறாங்க. அதுக்கப்புறம் இந்த முழு லேபுக்குமே தீ வச்சு விட்டுறாங்க. ஏன்னா ஒரு எவிடன்ஸ் கூட கிடைக்க கூடாதுன்றதுக்காக. இங்கே நம்ம கிளாரும் சோல்ஜர்ஸும் பார்த்தீங்கன்னா உள்ளே போக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன், பயங்கரமாக தீ வர ஆரம்பிக்குது. எல்லா சோல்ஜர்ஸும் ஃபயரை கண்ட்ரோல் பண்ண ஓடுறாங்க. ஸோ இந்த கன்ஃபியூஷனை யூஸ் பண்ணி நம்ம டாக்டரும் மேனேஜரும் ஒரு வண்டியை எடுத்துட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க. இங்கே இந்த ஆர்மி பார்த்தீங்கன்னா இனிமேல் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாஸ்க் போட்ட கில்லர் யாருன்றதை கண்டுபிடிக்க. ஆனால் ஒரு க்ளூ கூட கிடைக்காது. அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு லைவ் சிக்னல் கிடைக்கும். அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஜாக் உடையது. ஆமாங்க, 2 புல்லட் வாங்கியுமே மலை மேல இருந்து கீழே விழுந்துமே ஜாக் இன்னுமே உயிரோட தான் இருக்கிறான். உண்மையை சொல்ல போனா அந்த ஃபாகா இருந்திருக்கும்ல, அந்த ஃபாகுனால தான் புல்லட் வந்துமே ஃபுல்லாவே நம்ம ஜாக்குடைய பாடியில பட்டிருக்காது. அதுக்கப்புறம் கீழே விழும்போது ஒரு மரத்துல மாட்டிக்கிட்டதுனால உயிர் தப்பிச்சிருந்திருப்பான். இப்போ வந்து சன்கிளாஸை யூஸ் பண்ணி அவன் உயிரோட இருக்கன்ற மாதிரி சிக்னல் கொடுக்க. ஸோ இந்த செய்தியை கேட்ட உடனே நம்ம கிளாரால நம்பவே முடியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செத்துட்டான்னு நினைச்ச ஹஸ்பண்ட் வந்து இப்போ உயிரோட இருக்கான் இல்லையா. உடனே ஜாக் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. ஸோ டாக்டர்ஸும் இனிமேல் டேஞ்சர் இல்லைன்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ கதை இன்னுமே முடியல. அதாவது ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது ஜாக் வந்து ஒரு ஷாக்கிங்கான டீட்டெயிலை வந்து கண்டுபிடிக்கிறான். என்னன்னா அந்த டெட் பேசஞ்சர்ஸ் லிஸ்ட் இருக்கும் இல்லையா, அதுல டாக்டர் கெவினோடைய பேர் வந்து இல்லவே இல்லை. அப்பதான் இவனுக்கு ஒன்று புரிய வருது. கெவின் வந்து அதான் அந்த டாக்டர் வந்து ஒரு ஃபேக்கான ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே இங்க வந்து கொண்டு இருக்கிறான். அந்த ட்ரக் பாக்கெட்டை எல்லா பாடிக்குள்ளேயும் ஹைட் பண்ணி ஸ்மகிள் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான்றது இப்போ இவனுக்கு தெரிய வந்துருச்சு இல்லையா. அதுக்கப்புறம் என்ன, ஜாக்கும் ஆர்மியும் வேக வேகமா அந்த மேனேஜரோடைய வீட்டுக்கு வந்து கிளம்புறாங்க. ஆனா அங்க பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் வேற ஒரு பிளான் போட்டிருக்கான். என்னன்னா அவனுடைய பார்ட்னரான அந்த மேனேஜர் இருக்கான்ல, அவளையே ஸ்லோ பாய்சன் கொடுத்து கொலை பண்ணிட்டான். அதாவது அந்த மஷ்ரூம் எடுத்துருந்துருப்பாங்க இல்லையா அந்த காட்டுக்குள்ள, ஸோ அவளையும் இது மூலமா போட்டு தள்ளிட்டான். ஏன்னா ஒரு எவிடன்ஸ் கூட இவனுக்கு எதிராக இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான். அப்புறமா அந்த டாக்டர் ஒரு ட்ரக் எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்மால் பிளேன்ல வந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ண. இங்க நம்ம ஜாக் வந்து அவனை விடுவானா என்ன, உடனே வேக வேகமா ஃபயர் பண்ண அந்த புல்லட் வந்து பிளேனோடைய டேங்க்லயே படுது. ஸோ இதனால ஃபியூலும் லீக் ஆக ஆரம்பிக்குது. கடைசியில் பிளேன் வந்து கண்ட்ரோலை இழந்து மெதுவாக அப்படியே கீழே விழ ஆரம்பிக்க. ஸோ இதுல மிகப்பெரிய ஒரு கோஇன்சிடென்ஸ் என்னன்னா, இந்த டாக்டரோடைய பிளேன் வந்து கிராஷ் ஆகிற இடம் வேற எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம பிளேன் கிராஷ் ஆயிருக்கும் இல்லையா, அதே இடம் தான். அவன் எல்லாரையுமே கொலை பண்ண அதே காட்டுல கடைசியில் அதே இடத்துலயே அவனுடைய வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வருது. அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ செமையா இருந்துச்சுல்ல. அதுவும் அந்த காட்டுக்குள்ள கொலைகாரன் யாருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே போதும் நான் இருக்கும். ஸோ இதுல இந்த டாக்டர் தான் கொலைகாரன்றதை நீங்க முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. ஸோ கடைசியில் வந்து ரொம்பவே ஷார்ட்டா முடிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த காட்டுக்குள்ள அந்த கதை நடந்துட்டே இருந்தா ரொம்ப தூரம் கொண்டு போயிருக்கலாம். அதுக்கப்புறம் வெளியில கொண்டு வந்ததுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கா போகாது இல்லையா, அதனால வேகமா சூப்பரா முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி அடுத்தது ஒரு சூப்பரான படத்துல வந்து உங்களை மீட் பண்றேன். சேஃபா இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.